Hello viewers, welcome to our channel Thaiyal tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து 3 piece princess cut blouse வந்து எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து நமக்கு நார்மல் blouse மாதிரியும் இருக்கும், princess cut blouse மாதிரியும் இருக்கும். princess cut blouseனா நம்ம நார்மலா கீழ வந்து belt piece அட்டாச் பண்ண மாட்டோம். நார்மல் blouseல வந்து டாட் மாதிரி யூஸ் பண்ணி தான் கீழ belt piece வந்து அட்டாச் பண்ணி தச்சிருப்போம். நார்மல் blouseல இருக்கிற மாதிரி belt அட்டாச் பண்ணி princess cut blouse வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எப்படி கட் பண்ணி எப்படி தைக்கணும் அப்படின்றது வந்து ஃபுல்லா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த வீடியோல யூஸ் பண்ணிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த பிளவுஸ் கட் பண்ணி தைக்கிறதுக்கு தேவையான ரிலேட்டட் வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைனிங்ல தான் கட் பண்ணிக்க போறோம். லைனிங்கை வந்து நான் 2 ஃபோல்டுல மடிச்சு எடுத்திருக்கேன். பேக் பார்ட் கட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். அதுல கீழே ஈவனா இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு லைனிங் கிளாத் கொடுத்து தான் நான் வந்து தைக்க போறேன். அதனால ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு அரை இன்ச், கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு அரை இன்ச் சேர்த்து பிளவுஸோட ஹைட் வந்து நான் 15 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 5.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். இதுல வந்து நான் கழுத்தோட உயரம் வந்து அதிகமா வைக்கிறதுனால இந்த அளவுக்கு மார்க் பண்றேன். கழுத்தோட அகலம் வந்து 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட உயரம் வந்து 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன், தையலுக்கான அளவும் சேர்த்து. இப்ப ஆம்ஹோலோட உயரம் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து எல் ஷேப்ல லைன் போட்டு எடுத்துக்கலாம். வந்து அந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு ஆம்ஹோல் கர்வ் வந்து வரைஞ்சு விட்டுக்கலாம். இப்ப செஸ்ட் லைன் மார்க் பண்ண போறோம். இது வந்து பின் கழுத்து உயரம் அதிகமா இருக்கிற பிளவுஸ் அப்படின்றதுனால ஈஸ் அலவன்ஸ் நான் இதுல வைக்கல. செஸ்ட் ரவுண்ட 4 டிவைட் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு அதோட 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக. இப்ப நம்ம வந்து ஆம்ஹோல் கார்னர் வந்து மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல இருந்து ஒரு கர்வ் லைன் வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்ப கீழே வந்து இடுப்பு சுற்றளவு வந்து 4 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஈஸ் அலவன்ஸ் தேவையில்லை, உங்களுக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம். அடுத்து 1 இன்ச் வந்து டாட்டுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சைட்ல வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். தையலுக்கான அளவு வந்து சைட்ல மார்க் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற அளவை வந்து கரெக்டா சென்டர் மார்க் பண்ணி பேக் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பேக் டாட்டோட உயரம் வந்து 4.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அகலம் வந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த பேக் பார்ட் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்றதுக்கு நான் ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கிறேன் கீழே. நம்ம நார்மல் பிளவுஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஹைட் எடுப்போமோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட 3 டிவைட் பண்ணி அதோட 1 இன்ச் தையலுக்கு சேர்த்து 12.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப மார்க் பண்ண இடத்துல வந்து நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நார்மல் பிரின்சஸ் கட் பிளவுஸ் மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கீழே கிளாத் விட்டு கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மேல வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கர்வ், கழுத்து அகலம் எல்லாமே வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். கழுத்தோட உயரம் வந்து 6 இன்ச் வந்து தையலுக்கான அளவும் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்ப பேக் பார்ட்டை எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த கிளாத் எந்த இடத்துல முடியுதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். கார்னர் பாயிண்ட்ல இருந்து உள்ள 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து வரைஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் நம்ம பாக்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு எந்த டிசைன் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பேக் பார்ட் எடுத்து வச்சு நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அது வந்து சைட்ல ஆர்ம் ஹோல் கிட்ட நம்ம டாட் வந்து நம்ம தச்சு விடுவோம். அதுக்காக தான் நம்ம இந்த 3/4 இன்ச் வந்து மார்க் பண்றோம். பிரின்சஸ் லைன் மார்க் பண்ணி நம்ம டாட் பிடிச்சு விடுவோம். அதுக்காக தான் இந்த 3/4 இன்ச். மார்க் பண்ணிருக்கிற இந்த 3/4 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட்டோட அகலம். கீழே ஃப்ரண்ட் பார்ட் முடியிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட்ல செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எவ்வளவு வச்சோமோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்க போறோம். அதாவது தையலுக்கான அளவு விட்டுட்டு நான் இந்த பிளவுஸ்ல வந்து 8.25 இன்ச் மார்க் பண்ணேன் செஸ்ட் லைன்ல. அதே அளவு நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்கோம்ல, அந்த அளவு கிடையாது. பேக் பார்ட்ல நம்ம பேக் சைட்ல தையலுக்கான அளவு விட்டுட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிருந்தோம்ல நம்ம செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வச்சு, அந்த அளவு தான் இங்க மார்க் பண்ணிக்க போறேன். 8.25 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த சென்டர்ல வந்து நம்ம டாட் வந்து தச்சு விடுவோம்ல, பிரின்சஸ் டாட். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் பிளவுஸ்ல சென்டர் டாட் தச்சு விடுவோம்ல, அதோட அளவு தான் வந்து இங்கேயும் நம்ம மார்க் பண்ண போறோம். டாட்டோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரின்சஸ் டாட் வைக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளவு இருக்கோ அதை வந்து இடுப்பு சுற்றளவால மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு நம்பர் கிடைக்கும். அதை வந்து 2ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆ டிவைட் பண்றது எதுனாலன்னா நம்ம 2 லேயர்ல மடிச்சு எடுத்திருக்கோம். கடைசியா வந்து உங்களுக்கு ஒரு அளவு கிடைக்கும். நான் எடுத்திருக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து கிடைச்சிருக்கு. இந்த 2.5 இன்ச் தான் வந்து இந்த பிரின்சஸ் டாட்டோட அகலம். இந்த இடத்துல மார்க் பண்ண போறோம். தையலுக்கான அளவு மார்க் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு அடுத்து வந்து நான் இந்த இடத்துல 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேக் பார்ட்ல இருந்து செஸ்ட் லைன் மெஷர்மெண்ட் எடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணோம். அடுத்து வந்து தையலுக்கான அளவு 1.25 இன்ச் மார்க் பண்ணோம். இப்போ வந்து பிரின்சஸ் டாட்டுக்கு நம்ம அகலம் கண்டுபிடிச்சோம்ல, அந்த அளவு மார்க் பண்றோம். கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப வந்து ஒரு தடவை வந்து வீடியோ செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாவே புரியும். சென்டர்ல வந்து நம்ம அந்த டாட்டுக்கான கேப் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட 10ஆ டிவைட் பண்ணி அதோட 1/2 இன்ச் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். இந்த 4 இன்ச் வந்து காமன் மெஷர்மெண்ட் தான், எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் எக்ஸ்எல் சைஸ் இருக்கிறவங்க மட்டும் உங்களோட செஸ்ட் ரவுண்ட் ஏத்த மாதிரி இந்த அளவு வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ மேல இருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 10.5 இன்ச் அளவுல மார்க் பண்றேன். இது வந்து மேல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கும் சேர்த்துதான். இப்ப இந்த இடத்துலதான் நம்ம வந்து அந்த டாட் வந்து மார்க் பண்ண போறோம். அப்பெக்ஸ் பாயிண்டோட சேர்த்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம டாட்டுக்கு வந்து நம்ம 2.5 இன்ச் வந்து அகலம் விட்டுருந்தோம்ல, அந்த அகலத்தை நம்ம வந்து கரெக்டா சரிபாதியா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். சைட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். பேக் பார்ட்ல எவ்வளவு தையலுக்கு விட்டோமோ அதே அளவு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்லயும் வந்து விடணும். அதே அளவு கரெக்டா மார்க் பண்ணி சைட்ல லைன் போட்டு எடுத்துக்கோங்க. டாட் மார்க் பண்றதுக்காக ஒரு கோடு போட்டு கரெக்டா சரிபாதியா வந்து 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2 சைடும் 1.25 இன்ச் வந்து மார்க் பண்றேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து ஸ்ட்ரைட்டா வந்து இந்த மாதிரி அந்த அப்பெக்ஸ் பாயிண்டோட ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 2 சைடும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி விடுறேன். இது வந்து நீங்க ஃப்ரண்ட் பார்ட்ல பிளவுஸ்க்குலாம் வந்து நம்ம நார்மல் பிளவுஸ்க்கு மார்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கூட மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். பட்டன் பட்டி சைடும் சைட்ல ஆர்ம் ஹோல் ஜாயின் வர இடத்துல வந்து நம்ம நார்மல் பிளவுஸ்க்குலாம் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிராஸா லைன் போட்டு விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் சைட்ல வந்து நம்ம சின்னதா வந்து ஒரு டாட் பிடிச்சு விடுவோம்ல, அது வந்து நம்ம இந்த இடத்துல தச்சு விடணும். இந்த பிரின்சஸ் லைன் வந்து ஜாயின் பண்றதுக்கு ஆர்ம் ஹோல்ல மேல இருந்து 5 இன்ச் உயரத்துக்கு நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும் இந்த 5 இன்ச் அப்படின்றது.
அந்த இடத்துல இருந்து கீழே டாட் மார்க் பண்ணிருக்கோம்ல, அங்க வந்து இந்த மாதிரி வளைவா வந்து பிரின்சஸ் லைன் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்ப இந்த சைடுல நம்ம 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோம்ல, அத அந்த லைன்ல வந்து 2 பக்கமும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கட் பண்றேன். நீங்க உங்களுக்கு தேவையான டிசைன் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டாட்டர் லைன் மார்க் பண்ணிருக்கோம்ல, அந்த இடத்துலயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர்லயும் வந்து நம்ம அந்த டாட்டுக்கான அளவு வந்து எந்த அளவுக்கு விட்டு மார்க் பண்ணியிருந்தோமோ அதை ஃபுல்லா அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைட்ல வந்து நம்ம கீழே வந்து இந்த மாதிரி ஷார்ப்பா தான் இருக்கும் எட்ஜஸ். நம்ம ஜாயின் பண்ணும்போது வந்து நம்ம வளைச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட்டுக்கு மேல எடுத்து வச்சு நம்ம கீழே வந்து பெல்ட் பீஸ் கட் பண்றதுக்காக எவ்வளவு அளவு இருக்கு அப்படின்றத வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்க போறோம். பேக் சைட்ல கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்ல மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நார்மல் பிளவுஸ்க்கு நம்ம எப்படி வந்து பெல்ட் பீஸோட உயரம் கண்டுபிடிப்போமோ அதே மாதிரியே தான் இதுலயும் கால்குலேட் பண்ண போறோம். அந்த ஃபோல்டிங் லைன்ல இருந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுல மேல வந்து நம்ம டாட் எல்லாமே வந்து தச்சு விடுவோம். காமன் மெஷர்மெண்ட் வந்து பெல்ட் சைஸ் என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2 சைடும் 4 இல்லைன்னா 4.5 இன்ச் அளவு ஹைட் எடுத்துக்கோங்க. அகலம் வந்து பாத்தீங்கன்னா 9ல இருந்து 10 இன்ச் அளவுக்குள்ள எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நார்மல் பெல்ட்டோட சைஸ். அதுக்கப்புறம் நம்ம தைக்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து நம்ம பெல்ட் பீஸ்ல கட் பண்ணி விட்டுக்கலாம். நார்மல் மெஷர்மெண்ட் வந்து 4 இன்ச் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருக்கேன். அகலம் வந்து 9.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருக்கேன். இன்னொரு சைடும் அதே மாதிரி 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி பெல்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து பிளவுஸ்ல வந்து ஸ்லீவ் கட் பண்றதெல்லாம் பார்க்க போறது கிடையாது. ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம். பெல்ட் பீஸும் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லைனிங்ல கட் பண்ணிருக்கோம்ல, இதே மாதிரி நம்ம மெயின் கிளாத்லயும் கட் பண்ணி எடுத்துக்க போறோம். கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா தைக்கிறது காமிக்காம ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எப்படி தைக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஓபன் அப்படின்றதுனால நமக்கு வந்து 4 பீஸ் துணி இருக்கும். ஃப்ரண்ட்ல 2 சென்டர் பீஸ், 2 சைடு பீஸ் துணி இருக்கும். மெயின் கிளாத்லயும் இதே மாதிரி நான் வந்து மெயின் கிளாத் லைனிங் கிளாத் ரெண்டுலயுமே 2 துணி வந்து இருக்கும். மெயின் கிளாத்தோட ராங் சைடுக்கு மேல லைனிங் வச்சு ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து நான் வந்து நடுவுல கட் பண்ணல, ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தையல் போட்டுக்கலாம். நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து லைனிங்கோட சேர்த்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். சென்டர்ல வந்து நமக்கு ஓப்பன் அப்படின்றதுனால கட் பண்ணி விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சைடு பார்ட் ரெண்டும் லைனிங்கோட சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து சைட்ல வந்து ஜாயின் பண்ணி விட போறோம். பிரின்சஸ் கட் பிளவுஸ்க்கு நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான். இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கீழ இருந்தும் ஜாயின் பண்ணலாம், மேல இருந்தும் ஜாயின் பண்ணலாம். ஏதாவது ஒரு சைடு வந்து பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடுல இருந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். மேல ஆம்ஹோல் சைடு வந்து பின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப கீழ இருந்து தைக்க ஆரம்பிக்க போறேன். கீழே டாட் இருக்கிற அந்த இடத்துல வந்து கார்னரா நிப்பாட்டி திருப்பாம வளைவா கொடுத்து திருப்பிக்கோங்க. அப்பதான் அந்த பிரின்சஸ் லைன் ஷேப் வந்து கரெக்டா வரும். 2 பார்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது துணியை ரொம்ப இழுத்து வச்சு தைக்க கூடாது, ரொம்ப லூஸ் விட்டும் தைக்க கூடாது. கரெக்டா ஈக்குவலா வச்சு தைச்சுக்கோங்க. பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்லயும் ஜாயின் பண்ணும்போது ஈஸியா வந்து முடிஞ்சிடும். கரெக்டா வந்து நமக்கு அந்த ஆம்ஹோல் ஜாயின் வந்து இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா துணி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும்.
உள்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தையல் இருக்கணும். கரெக்டா அந்த கார்னர்ல வந்து அந்த டாட் முடிகிற இடத்துல கார்னரா இருக்கக்கூடாது. இப்ப மேல வந்து நம்ம ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பிரின்சஸ் கட் பிளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கப் ஷேப் ஷார்ப்பா இருக்கக்கூடாது, பிளாட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதனால அந்த தையல் வந்து வளைவா போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப பதிவு தையல் போட்டதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப ஃப்ரண்ட் பார்ட்ல நடுவுல வந்து நம்ம பட்டன் பட்டிக்கிட்ட ஒரு டாட் பிடிப்போம்ல, அந்த டாட்டும் நம்ம வந்து மடிச்சு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைட்ல கீழே வந்து நம்ம பெல்ட் பீஸ் வந்து அட்டாச் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் மேல் பக்கம் வச்சிருக்கேன். இன்னொரு லைனிங் கிளாத்தை அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அடியில வச்சிருக்கேன். நம்ம நார்மல் பிளவுஸ்க்கு எப்படி பெல்ட் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தட் தான் ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுட்டு மேல பதிவு தையல் போட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் பிளவுஸ் வந்து எப்படி தச்சு விடுவோமோ அதே மாதிரி மெத்தட் தான். ஃப்ரண்ட் சைட் பட்டன் பட்டி தைக்கிறதுல இருந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணி பேக் பார்ட்டோட ஜாயின் பண்றது எல்லாமே அதே மெத்தட் தான். ஃப்ரண்ட் சைடு உள் பக்கம் திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நார்மல் பிளவுஸ் மாடல்லையும் பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து தைக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து தச்சு பாருங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி தச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா இருந்ததா இல்லையா அப்படின்றதையும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Facebook, Twitter, Instagramல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.